மயக்கம் போட்டு விழுறது அப்படிங்கிறத கட்சியினர் ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். அது அடிக்கிற வெயிலுக்கும், இல்ல கூட்டத்துக்கோ எதார்த்தமான ஒண்ணுனாலும் கூட, அதுல அவங்க பதைபதைப்போட இருக்கிறாங்களா? அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவரு இப்ப ஜெகதீஷ் அவர்கள் அங்க தாவேக்காவிலிருந்து நீக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு பேட்டியில சொன்ன ஒரு விஷயம் தான். அந்த முதல் மாநாட்டின் போதே இவர் ஆனந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வார்த்தை தான் இது. "நல்ல வேளை தெய்வாதீனமா நாம தப்பிச்சோம். யாருக்கும் எதுவும் ஆகல." ஏன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்குல அவர் ஒரு கவுண்ட் சொன்னாரு. எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. ஒரு நூற்றுக்கணக்கான அளவுக்கு மயங்கி விழுந்திருக்கிறாங்க. நல்ல வேளையா யாருக்கும் எதுவும் ஆகல. அதனால நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த மயங்கி விழுறது, அதுவும் ஏதோ யாரோ ஒரு சிலர் மயங்கி விழுறது அப்படிங்கிறத தாண்டி, கொத்து கொத்தாக மயங்கி விழுறதுன்றது அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல இன்னொரு இவங்க விஷயத்த அத நீங்க அத இதே கன்சிடர் ஜெகதீஷ் பண்ணாததோட விளைவ தான் இப்ப சந்திக்கிறாங்க. இதே ஜெகதீஸ்வரன் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ம். ஜான ஆரோக்கியசாமி இந்த விஷயத்துல மயங்கி விழுறாங்கன்னு சொல்லி நான் பேசும்பொழுது பேசின விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கிட்ட பேசும்பொழுது கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடைசியா நடந்த அந்த மாநாடு ஆமா, ஆமா. சம்பவத்துல. அந்த சம்பவத்துல வந்து அந்த சம்பவத்துக்காக நம்ம வந்து அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஜான ஆரோக்கியசாமி சொல்றாராம், "இல்ல 5 பேர் இறந்ததுக்கெல்லாமா நம்ம அறிக்கை வெளியிட முடியும்" அப்படின்னு சொல்லி கேட்டதாக அவர் குறிப்பிடுறாரு. ம். உண்மையா நடந்ததா என்னங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம்.